கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நாம் தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் தியானிக்கக்கூடிய அந்த 9:6 நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டவர், பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர்தான் தேவனுடைய குமாரன், ஒரே குமாரன். பிதாவாகிய தேவனுக்கு ஒரே ஒரு குமாரன் இருக்கிறார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டவர். தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தெய்வத்துக்கு ரூபம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை மனிதனாய் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து போன பிற்பாடு ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராய் கொடுக்கப்பட்டிருக்கிறாய். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு வாசம் பண்ண வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதான் கொடுக்கப்பட்டவர். பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார் அவரை. நாம் அவரை சரியான வழியிலே தேடுவோம் என்றால், உண்மையாய் அவரை விசுவாசிப்போம் என்றால், நிச்சயமாக அவர் நமக்குள்ள கிரியை செய்கிறவர். இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய பிள்ளைகளே பாலகனாக பிறந்து கிரியை செய்தார். இப்பொழுது குமாரனாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு மனிதன் இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்கிறார். தெரியாதவர்களுக்கு நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கு தெரிந்திருக்கிறது, அவர் ஒரு குமாரன், ஒரே குமாரன் பிதாவாகிய தெய்வத்திற்கு. அவருக்கு தெரியும் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் பாடுகள் வழியாக போக வேண்டும் என்பதை. அவர் பிறந்து மனுக்குலத்துக்காக வளர்ந்து 33 ஆண்டுல மரித்திருக்கிறார். மனிதனாய் வாழ்ந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளே, அவர் குமாரனாய் ஒவ்வொருவருக்குள்ள எந்த ஒரு மனிதன் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறாங்களோ, அறிக்கையிடுறாங்களோ, அவங்க வாழ்க்கையில நன்மைகளும் அதிசயங்களும் உண்டாகும் என்று வேத புஸ்தகம் இப்படி அழகாய் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதனால இவர் கொடுக்கப்பட்ட குமாரன், பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர், உலகத்தை ரட்சிக்க வந்தவர், அவரை நம்புகிற பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். தேவனுடைய பிள்ளைகளை இதை நாம் விசுவாசிக்கும் போது அற்புதங்களை பெற்றுக் கொள்வோம். ஒரு பெரிய சந்தோஷம். பிதாவாகிய தேவனுடைய குமாரனை கொடுத்திருக்கிறார், நம்ம கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதான நதி எங்க வாழ்க்கையில ஓடட்டும். கொடுக்கப்பட்ட குமாரனை நாங்கள் உண்மையாய் நேசித்து குமாரனுடைய வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.